ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள இத்தனை மகத்துவமுள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவே நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவே நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில்.
இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றியத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றியத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் புவியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் புவியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது.
இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய உயர்ந்த நாமத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, பூமிக்கு மேலேயும் வானத்துக்கு கீழே ஆண்டவரே இயேசு என்ற நாமம் தவிர வேறொரு நாமம் இல்லை, கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக துதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. உம்மை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாலையிலே கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் தாமே இந்த ஆண்டவரே ஜெப நாட்களில் எங்களை லீட் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க, டீச் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் வருகிற இந்த 5 நாட்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. விசேஷித்தமாய் ஒவ்வொருவரும் கூட பேசும்படியாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ஜீவிக்க ஆண்டவர் எங்களை அர்ப்பணித்தவர்களாய் நாங்கள் துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாமல் இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஜபமாக கேட்போமா? அப்படியே முடிந்தவர்கள் எழுந்து நின்று அவரை ஆராதிப்போம். சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. கரங்களை அசைத்து ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ மாஸ்டர். உடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரிடம் துதிக்கலாமா? அந்த மாலையுடைய செய்தியை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக. ஆவியானவரே ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சுத்தம் போல எங்களை வணைந்தருளும்படிக்கு குயவனின் கையில் உள்ள களிமண்ணை போல உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
கர்த்தர் எங்களை வணைந்தருளுவீராக அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லையே, எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிக்கிறோமே. அந்த கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம். நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்கள் ஆண்டவர். We worship you, Lord. We praise you, Master. We love you. We love you, Lord. Shabaralabokama Shandaralabakama Dupiyokamo Sanduriliabakama. நல்ல கரங்களை உயர்த்தி விடுதலையோடு கூட எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவர் சொல்லுவோமே. அந்த ஆவியானவருக்கு இந்த மாலை வேளை நம்ம ஒப்பு கொடுக்கலாமே. Hallelujah. We give you the glory, God. We give you the glory. உமக்கு மகிமை, மகிமை. நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் ரட்சகரப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உங்கள் நாமத்தை துதிக்கும்படியாக எங்கள் ஆத்துமாவை காவலுக்கு நீங்கள் ஆக்கி விடுவீராக அப்பா. ஒரு ஜெயதொனியின் சத்தம் இந்த மாலை வேளை எழும்புவதாக, ஜனத்துக்குள்ளாக விசுவாசம் எழும்பட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெயதொனியின் சத்தம் எழும்புவதாக. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அந்த துதியினால் ஜனங்கள் விடுதலையோடு கூட உம்மை துதிப்பார்களாக அப்பா, உம்மை துதிப்பார்களாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை துதிக்கலாமா. ஹல்லேலூயா. ஹூரபோகமா ஷவரலபாகமா. ஹல்லேலூயா. ஹூரபோகமா ஷவரலபாகமா. We give you the glory, God. Shaboralabokama rabaryamakama. Hallelujah. Oraboka barabaryamakama shabaralaboraba. Shanduriliyoka boraboryamakama. Oruyokamo rabaryamakama. Yes, Lord. We give you the glory, Lord. Yes, Master. எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீர், எத்தனை கிருபைகள் அளித்திருக்கிறீர். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உங்கள் நாமம் நாங்கள் இந்த மாலை வெள்ள மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஸ், தேங்க்யூ லார்ட். ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கென்று நம் காணிக்கைகளை செலுத்துவோம். உற்சாகமாக இந்த மாலை வழியில் கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை கொடுத்து கர்த்தர் போட்டும். எந்த உள்ளம் புது கவியாலே போங்க. சரிம்மா, டி 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 கொடு. நீங்கள் பாடுறீங்களா? சரி, நீங்கள் பாடுங்க. ஓகே. ஜீஸ். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பார்த்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பார்த்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும்
பிதாவே உம்மை நன்றியோடு கூட சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில் உமக்கென்று கொடுக்கும்படியாக கிருபை அளித்தவரே, கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஊழியத்துக்கு போதுமான இருக்க கர்த்தர் வர்த்திக்க செய்வீராக. பேசுகிறதான தாசன் நம்ம கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட தாசன் மூலமாக பேசுவீராக. தாசனுக்கு வேண்டிய பலத்தை, கிருபையை கர்த்தர் நல்குவீராக. ஆசீர்வதியும் துதி கனவை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த மாலை வேளை வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். வீக் டேஸாக இருந்தாலும் நீங்கள் இதற்கு நேரம் எடுத்து வந்ததுனால கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய வார்த்தைக்கென்றும் நம்ம விதமாய் தேடி வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக இந்த பிரயாசத்துக்கும் ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்முடைய போதகர் அலெக்சாண்டர் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒரு டாப்பிக்கில் பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விதவிதமான காரியங்களை நம்மளோட கூட கர்த்தர் இடைப்படுவாராக. நோட்ஸ் எடுக்கக்கூடியவங்க நோட்ஸ் எடுத்துங்க. நான் சொன்ன மாரியே ஒரு பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பஞ்சம் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம சந்ததிக்கும் வரக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளும் நாமும் வார்த்தையில் நிரம்பி இருக்க வேண்டும். அந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு நாம் ஏற்க சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். வார்த்தையின் மூலமாக தான் நாம் பிழைக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வார்த்தையின் மூலமாக தான் விசுவாசம் நமக்குள்ளே பெருக போகிறது. ஆகவே இந்த நாளில் நம்முடைய மத்தியில் பாஸ்டர் அலெக்ஸ் ஜோசப் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த அருமையான ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என்னை அழைத்த உங்களுடைய மெய்ப்பர், உங்களுடைய உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், என் நெருங்கின சிறு பிராயத்திலிருந்து இருவருமாய் பழகின, அறிந்த மரணத ஊழியத்தோடு இணைந்த இந்த அருமையான தேவதாசனுக்காகவும் துணைவியாருக்காகவும் அவளுடைய குடும்பத்தாருக்கும் குறிப்பாக விசுவாசிகளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். நாம் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் இவ்வளோ ரொம்ப வோல்டேஜ் ட்ராப் ஆன மாதிரி டக்குன்னு கீழே போட்டிங்க கையை. நல்லா ஆண்டவருக்காக கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா ரொம்ப நேரம் உயர்த்துங்க. அப்போ உங்களுக்கு 365 நாள் அவர் கையை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு கையை கீழே போட்டுருங்க, ஆனால் ஆண்டவருக்கு கையை உயர்த்துங்க. அவர் நம்மை உயர்த்துகிற தேவன், கரம் பிடித்து நம்மை தூக்குகிற தேவன். இந்த நாளில் இந்த சபை கர்த்தருடைய வார்த்தைக்காக இப்படி வந்திருக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அநேக சபைகளில் அது கிடையாது. இன்றைக்கு பல ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஆவிக்குரிய ஊழியங்களிலே பல கவர்ச்சிக்கிற நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு கூட்டங்கள் ஏராளமாய் போகிறது. ஆனால் சத்தியம், வார்த்தை மட்டுமல்ல, சத்தியம், உண்மை வேறு, சத்தியம் வேறு. சத்தியமாக சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லையா? உண்மை என்பது என்ன? நீங்கள் செஞ்ச தப்பை ஒத்துக்குது. ஆனால் சத்தியம் என்பது என்ன? தப்பு செய்யாமல் இருப்பது. ஆகையால் இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த சபை கர்த்தருடைய வார்த்தைக்கென்று வந்துக்கிறீங்க. குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்காக நான் அங்கேருந்து உட்கார்ந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தால் நான் சொல்கிறேன், இவளை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். ஆமென். அம்புகளும் ஒளிவ கன்றுகளும் வந்திருக்கிறாங்க. சீக்கிரத்தில் இவெல்லாம் மரங்களாய் மாறப்போகிறாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் 5 காரியங்களை உங்கள் மத்தியில் இந்த 5 நாட்கள் பேச நான் வேண்டிக் கொண்டேன். என்னை பார்த்து ஒரே சப்ஜெக்ட் தான் பேச சொன்னார், பரிசுத்தம் என்று. ஆனால் பரிசுத்தம் என்பதற்கு ஒரு டாப்பிக்கே கிடையாது. ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தல் மட்டும் என்ன தான் இருக்குது? பரிசுத்தம். இதை எழுதினவர் யார்? யார் மூலமாக எழுதினார்? பரிசுத்த தேவன் மூலமாக எழுதினார். ஆமென். ஒவ்வொரு பேஜ், அதுக்கு தான் பைபிளுக்கு, உங்கள் பைபிள் கவருக்கு மேலே என்ன போட்டுக்குது? சும்மா வேதாகமன்னு போடல, ஏதோ மத புத்தகங்கள் அல்ல, பரிசுத்த வேதாகமம். அதை கையில் தூக்குறவர்கள் யாராக இருக்கணும்? பரிசுத்தவான்களாக இருக்கணும். ஆகையால் பரிசுத்தம் என்பது இன்றைக்கு சபைகளிலே, ஊழியங்களிலே, ஆவிக்குரிய வட்டாரத்தில் மிக குறைவாய் காணப்படுகிறது. இதை குறித்து இன்னும் அநேக சபைகள் என்ன பண்ணது கிடையாது, பேசுறது கிடையாது. நாங்கள் இருவர் பாஸ்டர் சுந்தரம் சபையில்
இருக்கும் பொழுது அந்த நாட்களில் எங்களுக்கு அன்றைக்கு நாங்கள்லாம் சபையிலேயே வளர்ந்தவர்கள். ஆகையால் சிறு பிராயத்துலேருந்து எப்படி வளர்ந்தோன்னு கேட்காதீங்க. ஆனால் சபையிலே வளர்ந்தவர்கள். எங்களுக்கு சபைக்குள்ளே போகிறது ஒரு சந்தோஷம், அந்த பகுதியில் நடப்பது ஒரு சந்தோஷம், அந்த கொட்டகையை பார்ப்பது ஒரு பெரிய சந்தோஷம், அந்த மண் வாசனையை பார்க்கிறது ஒரு சந்தோஷம், அங்கே வருகிற விசுவாசிகளை பார்க்கறது, ஊழியர்கள் பேசுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற அனைத்து காரியத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த நாட்களில் இப்படிப்பட்ட இசைக்கருவிகள் இல்லை. பேண்டு இருந்தது, ஒரு டேம்பரின் இருந்தது. ஒருத்தர் விக்டர் சுவாமிதாசன் ஐயா இருக்கிறார், ஒன்றும் இருக்கிறார், இங்கே தான் இருக்கிறாரு. அவர் அக்காடின் வாசிப்பார், சிலர் வாசிப்பாங்க. இதுதான் எங்களுக்கு அன்றைக்கு கவர்ச்சியுள்ள ஒரு ஆராதனையாக இருந்தது, சபையாக இருந்தது. இன்றைக்கு இருக்கிற சந்ததிக்கு சபை என்பது வித்தியாசமாலாம் இருக்குது. நல்லா அதை சொல்ல நான் விரும்பலை. என்னென்னமோ சபைக்குள்ளே இருக்குது இல்லையா, மேடையில் இருக்குது, கீழே இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அன்றைக்கு நாங்கள் பார்த்த பரிசுத்தம் இன்றைக்கு ரொம்ப குறைவு. அதாவது அதனால் அவங்களாம் ரொம்ப பரிசுத்தமாக இருந்தாங்கன்னு இல்லை, அன்றைக்கு இருக்கிற அந்த வெளிச்சத்தில் வெளிப்பாட்டில் அவரெல்லாம் பரிசுத்தமாக இருந்தார்கள். அன்றைக்கெல்லாம் பயம் என்று ஒன்று இருந்தது, நடுக்கம் ஒன்று இருந்தது. ஆலயத்துக்கு வருவதே ஒரு பெரிய அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த காலங்கள். ஆனால் அதை ஒரு பகுதியை நாங்கள் கடந்து வந்தாலும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில், குறிப்பாக எனக்கும் சரி ஐயாவுக்கும் சரி, கர்த்தர் தந்த வெளிப்பாடுகள், வெளிச்சங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த பரிசுத்தத்தை இன்னும் சபை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதை செயலில் கொண்டு வர வேண்டும் என்பது மிக முக்கியமானது. ஆண்டவர் திரும்பி வருவதே எதுக்காக தான் வருகிறார்? பரிசுத்தவான்களுக்காக தான் திரும்பி வருகிறார். கடைசி நாளிலே நான் அதை பேச போகிறேன், 5வது நாளில். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம பல செய்திகளெல்லாம் கேட்டுக்கிறோம், 2ஆம் வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல்லாம். ஆனால் அன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். பாடம் மட்டுமல்ல, போதனை மட்டுமல்ல, இது உங்களுடைய வார்த்தையின் அனுபவமாய் மாற வேண்டும். அல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் போதிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ரிவைவல் கூட்டம் இல்லை, அல்லது எழுப்புதல் கூட்டம் அல்ல, என்ன சொல்லுது வேறு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கூட்டம் இல்லை. இது கற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம். சொல்லுங்கள் பார்க்கலாம். கற்றுக் கொடுக்கிற நானே இன்றைக்கும் இந்த வேதத்திலே மாணவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் ஆவியானவர் என்னை கற்றுத்தருகிறார். எத்தனையோ காரியங்களே எனக்கு இன்னும் தெரியாது இந்த வேதத்தில். ஆனால் ஊழியத்தில் 40-50 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு மாணவன். அல்லேலூயா! கற்றுக்கொள்கிற ஆவி, அது பரிசுத்த ஆவியானுடைய குணம். அல்லேலூயா! ஆகிய அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அநேக சத்தியங்களை, இந்த பரிசுத்த ஆவியை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி பேசணுன்னா உடனே ஒரு நாள் பேசுகிற சப்ஜெக்ட் கிடையாது. இது ஒரு நாள் பெற்றுக்கொள்கிற அனுபவம் கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் நாம் வசனத்திலே இருந்து அதை அறிந்து புரிந்து செயலில் கொண்டு வருவது தான் மிக முக்கியமானது. ஆகையால் இன்றைக்கு என் நேரத்துக்கேற்றபடி நான் எவ்வளவு உங்களோட இதை குறித்து சின்ன வெளிப்பாடுகளை, சத்தியங்களை, வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை எடுத்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அநேகருக்கு இங்கே உட்கார்ந்துக்கிறவங்களுக்கெல்லாம் பரிசுத்தம் என்பது, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதிலை சொல்லுவீங்க இல்லையா? குறிப்பாக பரிசுத்தம்னு சொன்னால் எதை சொல்லிடுது சொல்லுங்கள்? பாஸ்டர் பேசுகிறவர் எந்த சட்டையோடு வந்துக்கிறாரு? வெள்ளை சட்டை. நாங்களாம் கலர் சட்டை போட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு. அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இப்படிலாம் போட முடியாது. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எந்த சட்டை எந்த கலர் வேணாலும் போடுங்க. ஆனால் இன்றைக்கு உங்கள் இருதயத்தின் கலர் என்ன, அதான் ரொம்ப முக்கியம். ஆமென். எவ்வளோதான் நம்ம போட்டாலும் உள்ளே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா? உன்னுடைய எண்ணங்கள், சிந்தைகள், உன்னுடைய நோக்கங்கள், தீர்மானங்கள், இவைகள் எப்படி வேதத்தின் அடிப்படையில் இருக்குது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எடுத்துக்கொள்வோம். ஒரு மையமான ஒரு வசனத்தை சொல்லி பிறகு ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலேருந்து உங்களுக்கு அநேக சத்தியங்களை சொல்லி நேரத்துக்கேற்றபடி நான் உங்களோட பேச போகிறேன். முடிந்த பிறகு 2 பாடல்களை பாட போகிறேன். ஒன்று பரிசுத்த கூட்டம் நடுவே, பரிசுத்த சுத்த ஜோதி, அந்த பாட்டு. 2வது எங்களுக்கு பிடித்தமான அந்த காலத்து பாட்டு, குறிப்பாக சிஸ்டர் சாரா நவரோஜி பரிசுத்தத்தை பற்றி அதிகமாக பேசுகிறவங்க
அவங்களோட நான்லாம் வாசித்திருக்கிறேன். ஆனால் அந்த நாட்டில் இந்த அளவுக்கு நான் ஆவிக்குரியதில் இல்லை, இசைக்கருவி வாசிகளில் மும்முரமாக இருந்தேன். ஆனால் அவர்களுடைய பாட்டு ஒன்று என்னை கவர்ந்தது. அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும். பரிசுத்தர் 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 என தூதர். அடேங்கப்பா, உங்கள் துணி கேட்குறதே பெரிய பாராக்குது. இந்த 5 நாளில் உங்கள் துணி மாறப்போகுது. ஆமேன். இந்த 2 சகோதரிகள் பாடினாங்க பார்த்தீங்களா, அதில் பரிசுத்தத்தை பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்களேம்மா, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் அதை கவனிச்சிக்கிட்டு வரேன். ஆண்டவரே, இன்றைக்கி நான் பேசுகிற சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதான்னு. இல்லை, கண்மலையானவர் தான் பாடினாங்க. பாருங்கள், பாஸ்ட்டு வேறு எங்கேயோ போயிட்டார். என்ன நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். யார்? வெரி குட். யார் சொன்னாது? கை தட்டுங்க பார்க்கலாம். தூயவர். கை வச்சு சொல்லுங்கள், தூயவர். இன்றைக்கி நம்ம மத்தியில் யார் வந்திருக்கிறா? உங்களுக்குள்ளே யார் இருக்கிறா? உங்கள் வீட்டுக்குள்ளே யார் இருக்கிறா? தூயவர். தூயவரே என் துணையாளர். தூயவராக மாறிட்டீங்க நீங்கள், அவர் உங்களுக்கு துணையாய் மாறிடுவார். சில சமயம் துணையை தேடிட்டு போகிறோம் பல பிரச்சனைகளில். ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ளே தான் அந்த தூயவர் இருக்கிறார், துணை செய்கிற தூயவர். ஆமேன். தூயவராய் துணை அல்ல, துணை செய்கிற ஒரு தூயவர். வாசிப்போம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26. கண்ணாடி கொண்டாந்தவங்களாம் கண்ணாடி உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். கண்ணாடி கொண்டாந்தவங்களாம் கண்ணாடி உயர்த்தி காமிங்க. இந்த கண்ணாடி கிடையாது, அந்த கண்ணாடி. பாருங்கள், நீங்கள் பாட்டுக்கு கண்ணாடி வச்சுக்கிட்டீங்க. இன்றைக்கி பரிசுத்தத்தை எப்படி பார்க்க போகிறோம் என்பதுக்கு மிக அத்தியாவசியமான காரியம் என்னென்னா, இந்த வேதத்தை நம்ம கண்ணாடியாக வச்சு பார்த்தோன்னா நம்மை ஆராய்ந்து இன்றைக்கு பரிசுத்தத்தோடு நம்ம போக முடியும். ஆமேன். பரிசுத்தம் என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் திருப்பு முனை. ஹல்லேலூயா. ஆகையால் வேதத்தை பார்க்கும்போது பரிசுத்தத்தை எப்படி பார்க்கணும்? நீங்கள் வசனத்தை வைத்து, வார்த்தையை வைத்து. யாக்கோபு அதான் சொல்கிறான், நீ எப்படி உள்ளே வர, எவ்வளோ பிரச்சனையோடு வர, எவ்வளோ அசுத்தத்தோடு வர்றது மட்டும் இல்லை, நீ திரும்பி வந்தபோது திரும்பி அதே போல் போகாதபடி ஒரு மாற்றத்தை மாறி செல்ல வேண்டும். சிலர்கள் பரிசுத்தத்தை ஜன்னல் போல் பார்க்குறாங்க. எதிர்வெளியில் இருக்கிறவங்க, வரவிறவங்க, போகிறவங்க, இருக்கிறவங்க, அவங்கள பார்த்து இவங்க பரிசுத்தத்தை, தங்கள் பரிசுத்தத்தை என்ன பண்ணுறாங்க? அளக்குறாங்க. அப்படி அளக்கக்கூடாது. நமக்கு அளவுகோலே கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமேன். இதை அளக்கிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வசனத்தை எடுத்துக்கிறோம். லேவியராகமம் 20ஆம் வசனம், 26, 27 வாசிங்க, அல்லது 25, 26 வாசிங்க. 20ஆம் அதிகாரம் லேவியராகமம் 20, 26 வாசிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ரைட், வாசித்தீங்க. ஆனால் ஜன்னலில் வாசித்தீங்க, கண்ணாடியில் பார்த்து வாசிங்க பார்க்கலாம். குறிப்பாக அம்மா மைக்கில் நீங்கள் வாசிங்க, அப்போ தான் அவங்க கண்ணாடியில் தெரியும். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் அதுதான் உங்கள் பரிசுத்தத்தை பக்கத்தில் இருக்கிறவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு சொல்லாதீங்க. அவங்க இன்றைக்கி பரிசுத்தமாக இருப்பாங்க, நாளைக்கு எப்படி இருப்பாங்க தெரியாது. நீங்கள் இன்றைக்கி பரிசுத்தமாக இருப்பீங்க, நாளைக்கு எப்படி இருக்கணும். ஆனால் இவர்கள் சொல்லுது பாருங்கள், கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறது போல கிறிஸ்டியாகிய நான். நீங்களும் உங்கள் பேரை வச்சு படிங்க. கிறிஸ்டியாகிய நான் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி, பரிசுத்தவாட்டியாய் இருக்கும்படி நீங்கள் நான் கிறிஸ்டியாகிய நான்
பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம பைபிள்லாம் அவளுக்கு அதுக்கு படிக்கிறதே கிடையாது. ஏதோ கையில் திக்கா புக்கு தூக்குறாங்க, அதை வச்சுக்கிட்டு போயிட்டு வருது. கொஞ்சம் 5 அதிகாரம் 6 அதிகாரம் படிக்குது. எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரு அதிகாரம் படிக்காட்டி சோறு கிடையாது, முட்டிக்காலில் நின்று படிக்கணும். சோத்துக்காகவே நாங்கள் வசனத்தை படித்தவர்கள் அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. இதுதான் எங்களுடைய ஆகாரம். ஆமேன். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பரிசுத்தவான். அந்த பாக்கியவானுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பரிசுத்தவான். அவன் செய்வதெல்லாம். நிறைய பேர் வெறும் பாக்கியவான் சொல்லி தருவாங்க சர்ச்சில். இல்லைங்க, பாக்கியத்துக்கு காரணம் ஊற்று காரணமாக இருக்கிற சோர்ஸ், ரிசோர்ஸ் கிடையாது. ஊற்றும் காரணமாக இருக்கிறவர் பரிசுத்த தேவன். ஹல்லேலூயா. படிங்கம்மா. கிறிஸ்டியாகிய நான் அதுக்கடுத்து அந்த ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்கம்மா நீங்கள். வேறு யாருன்னா படிக்கணுன்னா படிங்கம்மா. அவங்க என்ன பண்ணணும்னு அவங்களுக்கே தெரியல. வீட்டில் இன்றைக்கி போய் படிக்கணும், அந்த வசனத்தை திருப்பி திருப்பி படிக்கணும். உங்கள் பேரை போட்டு படிக்கணும். குடும்பத்தாராக இருந்தால் சொல்லுங்கள், என் குடும்பம், பரிசுத்த குடும்பமாகிய என் குடும்பம் அப்படின்னு படிங்க. என் மனைவி, என் பிள்ளை. படிங்கம்மா. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே மகாவாகிய எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. இருப்பீர்களாகவா? இருப்பேன். இருப்பாயாக. நான் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உன்னை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். யாரை? என்னை. யார் அந்த என்னை உன்னை? யாருமா பேரு? மகாவாகிய என்னை. உன்னை தாமரத்தில் கர்த்தர் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? ஜனங்களை பிரித்து எடுத்து வச்சுக்கிறாரு. பிரித்ததை என்ன திருப்பி என்ன பண்ணாத, ஒட்டாத. இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகம் பிரித்ததை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? டான் பண்ணி வச்சிருக்கிறாங்க, டெய்லர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பலவித ஊசிகள், பலவித நூல்களை வைத்து பரிசுத்தத்தையும் மற்றதையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? இணைத்து இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்தம் என்ற வார்த்தையை எபிரேய பாஷையில் எழுதி கொள்ளுங்க. கதாஷ், KADASH, கதாஷ். கதாஷ்னா என்ன அர்த்தம்னா செப்பரேட். சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரித்தெடுக்கப்படுதல். சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரித்தெடுக்கப்படுதல், ஒட்டாத பிரித்தெடுக்கப்படுதல். பிரித்து உணர்வு அர்த்தம் சொல்லுன்னா கட் ஆஃப். சொல்லுங்கள் பார்க்கலாம். கட், எல்லாம் கட்டுன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கட். என்னத்தை கட்டு? என்னத்தை கட்டோ நமக்கு தெரியல, ஆனால் கட் ஆஃப், வெட்டு. வெட்டு ஒன்று. ஆமாம், இவன் தான் பரிசுத்தவான். இல்லைங்க, ஆற்றுலையும் கால், சேத்துலையும் கால், கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை, உலகமும் சரி பரலோகமும் சரி என்பதல்ல. இன்றைக்கு நாம் பூலோகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்தில் தான் இருக்கிறோம். ஒரு மீன் சமுத்திரத்தில் இருந்தால் கூட உப்பு தண்ணியில் இருக்கிறதால மீன் என்னவா மாறிடாது? உப்பாக மாறிடாது. ஆனாலும் அந்த உப்பு தண்ணியில் இருக்கிற அந்த மீன் தன்னை உப்பால் ஆக்காதபடி தன்னை சுத்திகரித்து வைத்துக் கொள்கிறது. அதுபோல நாமும் இந்த உலகத்தில் உப்புக்கு முன்னாலே இருக்கிறோம். நாம் மாற வேண்டும், வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் டிஃபரண்ட். சொல்லுங்க பார்க்கலாம். டிஃபரண்ட், வித்தியாசம் உள்ள ஒரு காரியம். இந்த சபை தாமரத்தில் என்னது? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தம். வித்தியாசம். உங்கள் தெருவிலே உங்கள் வீடு என்னது? நீ வேலை செய்கிற இடத்துல நீ யாரு? ஆமாம். உன் புருஷன் யாரு? உன் மனைவி, பிள்ளைகள். இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. குடும்பம். ஆமாம், விடாதீங்க. இல்லைங்க, அவங்களோட நாங்கள் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிட்டோம், ஒரு பந்தம் ஒப்பந்தம் வச்சுக்கிட்டோம். இல்லைங்க, ஒரு மாற்றம் திருப்பம் இருக்க வேண்டும். பாருங்கள், நான் கர்த்தர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கர்த்தர் என்ற வார்த்தையை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். காதேஷ் என்றால் அதுதான். கிரேக்க பதத்தில் அதுக்கு பேர் ஹகயாஸ். சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன அர்த்தம்னா லார்ட், அவர் தேவன், பரிசுத்தமுள்ளவர். அங்கே சாங்டிஃபிகேஷன் என்று சொல்லுது. என்னது சாங்டிஃபிகேஷன்? என்னது? சுத்திகரிப்பது, நம்மை பரிசுத்தமாக்கப்படுதல். அந்த காலத்துலலாம் நாங்கள் இந்த நாட்களில் ஒரு மீட்டிங்கே உண்டு. என்ன மீட்டிங்கு? காத்திருப்பு கூட்டம் மட்டும் இல்லை, சுத்திகரிக்கிற கூட்டம். பல தொல்லைகள்லாம் நாங்கள் பார்த்தோங்க. ஒன்று பங்கு பெற்றோம், இல்லாட்டினா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் பிரபலமாக நான் வேடிக்கை பார்த்துருந்தேன்னா,
ஒருத்தர் காலை கழுவிட்டுக்கிறது. இன்றைக்கி காலை கழுவுறதே நம்ம சும்மாவே வீட்டில் காலை கழுவுறது இல்லை, எங்கள் சபையில் வந்து காலை கழுவுறது. அன்றைக்கி காலை கழுவுறதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இன்னும் மறக்க மாட்டேன், பாஸ்டர் சுந்தரம் சபையில் ஒருத்தருக்கு குஷ்டரோகம், அது வந்து ஒரு வெண்குஷ்டம் மாதிரி. ஆனால் அவர் ஆங்கிலோ இண்டியன், அவருடைய மகன் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், எல்லாம் வயசானவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவருடைய காலை ஒருவர் என்ன பண்ணுறாரு, கழுவுறார். இன்றைக்கி நீங்களும் நானும் செய்வோமா? இல்லைங்க, அதையே செய்ய மாட்டோம். ஆனால் எதை பேசுகிறோம்? பரிசுத்தர் கூட்டம் நடுவே. நீ நடுவில் இருக்கிறியா, ஓரமாக இருக்கிறியா? நல்லா கவனிக்கணும். அந்த காலத்தில் சுத்திகரிப்பு என்று ஒன்று உண்டு. இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சில காரியங்களெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பாஸ்டர் நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குது, பரிசுத்தர் நீங்களே பரிசுத்தரான்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, என் பார்வையில் நீங்கள் பரிசுத்தவான்கள். ஏன்னா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் உங்களுக்குள்ளே இருக்கிறதால நீங்கள் யாராக இருக்கணும்? பரிசுத்தராக இருக்க வேண்டும். சில வசனங்களை பாருங்கள், பார்க்கலாம். 1 கொரிந்தியர், ரோமர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க பார்க்கலாம். சீக்கிரமாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரமா ரோமர் எங்கே இருக்குது? புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் காத்தது எடுங்க பார்க்கலாம். ஏம்மா கண்ணாடி தருங்க, கண்ணாடியை போடணும். ஆமாம், நான் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதால ஒன்றும் பிடிக்க முடியல. நாளைக்கு கீழே போட்டிங்கன்னா நாளையிலேருந்து கீழே தான்மா ஸ்டேஜ். அதனால் உங்களை நல்லா பார்த்து போதித்து உங்களை உருவாக்குறது தான் என் வேலையே. ஆமேன். இன்றைக்கி நான் வந்திருப்பதை உங்களை கூர்மையாக்குறேன். ஆமேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் நீங்கள் மாற வேண்டும். படிங்கம்மா. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். பாருங்க, பிரித்தெடுக்க, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிரித்தெடுத்தல், அது ஒரு பரிசுத்தத்துக்கு ஒரு அர்த்தம். அப்போ ரோமாபுரியில் இருக்கிற சபை பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இந்த தவறுகளினாலே தான் அன்றைக்கு ரோமாபுரி ஒரு வல்லரசாக மாறிச்சு. அது மட்டும் பாபிலோன் தான் ஆட்சியில் இருந்தது. அன்றைக்கு இந்த ராஜாக்கள் தான் ஆண்டுகிட்டு இருந்தார்கள். படிங்கம்மா, படிங்க. 2ஆம் வசனமா? ரோமாபுரியில் உள்ள தேவபிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய. என்னம்மா? பரிசுத்தவான்களாகும்படி. ரோமாபுரியை எடுத்துட்டு கண்ணாடியில் வாசிங்க பார்க்கலாம். தாம்பரத்தில் உள்ள. ரொம்ப மெதுவாக போயிடுச்சம்மா வோல்டேஜ். அப்போ ரோமாபுரி நல்லா சவுண்டாக இருந்தது, தாம்பரம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நல்லா சொல்லுங்க. தாம்பரத்தில் உள்ள தேவபிரியனும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவளுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அனைவரும் இந்த சபை பேர் என்னது? ஐசிசி சபை. அனைவருக்கும் எழுதுகிற சபை காரியம். நல்லா கவனிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், எல்லாம் ஸ்டார்டிங் நல்லா இருக்குது. அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமாக, நேரம் எனக்கு 8:30 மணிக்கெலாம் நான் முடிச்சிடணும். அதனால் நேரத்துக்கு நான் முடிக்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. எங்கும் தொழுது காட்டிலும் தாம்பரத்தில் தொழுது கொள்ளுகிற இந்த சபையை வச்சு பேசுவோம். என்றைக்குமே வசனத்தை படிக்கும்போது உங்களுக்காக நீங்கள் படிங்க பார்க்கலாம். ஆமென். என்றைக்கு இந்த வசனத்தை, பரிசுத்தத்தை உங்களுக்கென்று நீங்கள் படிக்கிறீங்களோ, இங்கே இருக்கிற 4 வட்டத்தில் இருக்கிற சமுதாயம் இந்த பரிசுத்தத்தை தேடி ஓடி வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் வலது கைனா என்ன, இடது கைனா என்னன்னு, எங்கே நம்ம சாப்பிட்றோம், எதை நம்ம பயன்படுத்துகிறோம் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்தின் காரியங்கள் தெரியும். ரோமாபுரினா என்னன்னு தெரியும். ஆனால் ரோமாபுரியில், கொரிந்தில், எபேசில், கொலோசேரில்
ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தொடக்கமே எப்படி ஆரம்பிக்கிறார் பவுல்? பரிசுத்தவான்கள். இன்னைக்கு மாலையில் கூட சொல்கிறேன், இந்த சபையில் வந்துக்கிற அத்தனை பேர் யார்? கை வச்சவங்க நான் பரிசுத்தவான். பயப்படாதீங்க, கை வச்சு சொல்லுங்க நான் பரிசுத்தவான். ஏன்னா நிறைய முறை பிசாசு சொல்லுவான், உன்னை போய் பரிசுத்தவான்றிய, காலையில் என்ன பண்ண நீ அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுருவான். அதுக்கே என்ன பண்ணிடுவேன், கையை கீழே போட்டுருவேன். பரிசுத்தவான். இப்போது இத்தனை சபையில் அழைக்கும் பொழுது பரிசுத்தவான் பரிசுத்தவான், செயின்ட், பிரித்தெடுக்கப்பட்டவன், செட் அபார்ட், சாங்டிஃபைட், எல்லாத்தையும் சொல்லித்தரான். சொல்லிட்டு நல்லா கவனிக்கணும். இப்போ உதாரணமாக கொரிந்த சொல்கிறோம், இவ்வளோ சொல்கிறோம் பரிசுத்தவான்களாகிய, அதை எழுதிக்கோங்க. அந்த முதல் வசனத்தில் அவன் இவர்களை அழைத்து ரோமாபுரியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்றால் பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க, லொக்கேஷன் என்று போட்டுக்கோங்க. லொக்கேஷன்னா என்னது? இருக்கிற இடம், தங்குகிற இடம். தாம்பரத்தில் இருக்கிற இடம். உங்கள் தெரியும் எங்கேன்னு தெரியாது, உங்கள் வீடு எங்கேன்னு தெரியாது, ஆனால் அங்கே இருக்கிறீர்கள் நீங்கள். ஆமென். ஆனால் இவ்வளோ பேசினவன் பரிசுத்தவன் பரிசுத்தவான் என்று அடுத்த 5ஆம் அதிகாரத்திலேயே இந்த பரிசுத்தவான்களாக இருக்கிற சபையை பார்க்கும் பொழுது லொக்கேஷனில் இருக்கிறவங்க அந்த வசனத்தை நல்லா படிக்கணும். நீங்கள் ஒன்று படிச்சிங்கம்மா, திருப்பி படிங்க. 1 கொரிந்தியர் சீக்கிரமாக படிங்க. 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனுமாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு நிமிஷம், வேகமாக படிக்கக்கூடாது. எப்பவுமே பைபிளை படிக்கும்போது கற்றுக்கொள்ளும் போது நிதானமும் விவேகமும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து, அதை படிங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள். அது இங்கிலீஷில் என்ன போட்டுக்குது? இன் கிரைஸ்ட். ரோமாபுரி என்பது என்னது? லொகேஷன். இன் கிரைஸ்ட் என்பது என்னது? பொசிஷன். பரிசுத்தம் என்பது லொக்கேஷனில் எப்போ வரும் தெரியுமா? நீ பொசிஷனில் இருந்தால் தான், கிறிஸ்துவுக்கள் இருந்தால் தான், இயேசுவுக்கள் இருந்தால் தான் நீ இருக்கிற இடத்துல நீ யாராக இருப்பாய்? பரிசுத்தவானாக இருப்பாய். ஆமாம். அது ரோமாபுரியாக இருக்கட்டும், பாபிலோனாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள் என்ன நடக்குது. பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்ட சபை, பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்ட விசுவாசிகள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் என்னம்மா பக்கத்துலேயே இருக்குதுமா? ஆமாம், 1ஆம் வசனத்தில் வாசிங்க. உங்களுக்குள்ளே. யாருக்குள்ளே? எங்களுக்குள்ளே. என்னது இப்படி உங்களுக்குள்ளேன்னு வாசிட்டு என் ஆத்மாவே கத்திரை சோத்திரின்னு சொல்லிட்டு போயிடுது. எவங்குள்ளே இருந்தால் எனக்கு என்னையா அப்படின்னு. இல்லை, இப்போ இந்த 5 நாள் உங்களுக்குள்ளே கிடையாது, எனக்குள்ளே. சொல்லுங்கள் பார்க்கலாம். பேசுகிற எனக்கே இப்போ இவ்வளோ பேசுகிறேன்னு உங்களுக்கு பேசலை, எனக்கு பேசுகிறேன். என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் 6 பேர பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறேன். என் ஊழியத்துக்கு நான் பேசுகிறேன். சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு தலையில் பேசிட்டு போகிற ஆள் நான் கிடையாது. வழங்குதா? பரிசுத்தத்துக்கு ஒரு ஸ்டண்ட்டு பண்ணிட்டு போகிறதுக்கு ஆள் நான் கிடையாது. நான் பார்த்தாச்சு, இவரும் பார்த்தாச்சு, 3.5 வருஷம் 3 சந்ததியை பார்த்தாச்சு. ஆனால் இன்றைக்கு பரிசுத்தம்லாம் எப்படியோ போகுது. அதுக்கெல்லாம் என்ன விளக்கன்னு எனக்கே சொல்ல முடியல. அவ்வளோ பரிசுத்தத்துக்கு அநேக காரியங்கள் இன்றைக்கி இருக்குது. என்னது அது என்னவா மாறிடுச்சு? மார்க்கெட்டாக மாறிடுச்சு. ஆனால் படிங்க, உங்களுக்குள்ளே, அதாவது யாருக்குள்ளே? நமக்குள்ளே. அல்லது அவன் எதை சொல்கிறான்னா கொரிந்தில் இருக்கிற சபையை சொல்கிறான். லொக்கேஷனில் இருக்கிற ஒரு சர்ச்சு. உங்கள் சர்ச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த சர்ச்சில் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் சென்னையில் இருக்கிற எத்தனை சர்ச்சில் எத்தனை ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஆவியானவர், பரிசுத்தாவியானவர், நம்மை நிதானிக்கிறவர், அறிந்து கொள்ளுகிறவர், அவர் பரிசுத்தரியா. இப்போ பாருங்க, பரிசுத்தமாக இது இருக்குது, பிளாக் இருக்குது. இதில் ஏதாவது நீங்கள் காஃபியை ஊற்றுனீங்கன்னா எது வெளிப்படுத்தி காமிச்சிடும்? சட்டை. இங்கே காஃபி ஊற்றுனா தெரியாது. ஆனால் யார் தெரிய வச்சிருவா? வண்ணாங்காரன். வண்ணாங்காரன் யார்? பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், தம்பி உனக்கு சட்டையிலையும் கரை, பேண்ட்லேயும் கரை இருக்குது, 2துலேயும் காஃபி இருக்குது. ஆனால் நம்ம எப்போதுமே எந்த காஃபியை தெரிஞ்சுக்கிறோம்? சட்டையில் இருக்குது.
படிங்கம்மா. எங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் என்னது பிரசித்தமா? என்னது சொல்லப்படு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற மாதிரி ரொம்ப பிரசித்தமாக இது ஓடிக்கிட்டு இருக்குது. பிரசித்தமாய் தவறு. ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த சபையில் இந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் படிங்க. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. யாருக்குள்ள? அண்டர்லைன் பண்ணிக்கங்க அந்த வார்த்தை. அஞ்ஞானிகள்னா யாரு? அசுத்தமாய் அசுத்தத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கே அது எப்படி இருக்குது? அசுத்தமாக இருக்குதுன்னா அப்போ நமக்கு எப்படி இருக்கணும்? இது ஒரு வைராக்கியமாக இருக்க வேணாமா? ஆமென். ஏன்னா நம்முடைய மனவாட்டி, நாம் மனவாட்டி, நம்முடைய மணவாளன் யார்? இயேசு. அந்த இயேசு நம்மை விவாகம் பண்ண அவர் வரும்பொழுது மனவாட்டியை எப்படி இருக்கணும் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அதை அழகாக எடுத்து காண்பிக்கிறார். திரு வசனத்தினாலே, பரிசுத்த வசனத்தினாலே, பரிசுத்தாவினாலே அவளை எப்படி ஆக்கணும்? எனக்கேற்ற கரை திரை அற்ற அப்படிப்பட்ட ஒரு மனவாட்டி. ஆனால் பாருங்க, இத்தனை பிரச்சனை இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். இது பிரச்சனை தானே? இப்போ இந்த சம்பவத்துக்கு பேர் என்ன? பரிசுத்தமா அசுத்தமா? சொல்லுங்க. அசுத்தம். ஐயா பாஸ்டர், நான் கீழே போயிட்டேன். ஏன்னா இவங்க ரொம்ப பதிலெலாம் வரமாட்டேங்குது எனக்கு. நான் கீழே போனால் தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். ஆமேன். நாளையிலேருந்து கீழே தான் இருக்க போகிறேன். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள் பரிசுத்தம். நம்ம கீழே இறங்கியும் சொல்ல மாட்டேன்றீங்களா? அப்போ நாங்கள் வாசலில் போய் தான் பேசணும் போல். சொல்லுங்கள் பரிசுத்தம். பாருங்கள், இந்த வசனத்தில் கொரிந்து சபைக்கு அவர் சொல்லுறதுன்னா தவறுகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அவர்களுக்கு அந்த பிரச்சனை. இன்றைக்கி எத்தனை சபைக்கு எத்தனை பிரச்சனை, இங்கே வதக்கிற விசுவாசிகளுக்கு எத்தனை பிரச்சனை, உன் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை, உனக்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் இவைகள் மத்தியில் அந்த சபை கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சபை இதை பார்க்கும்போது காதில் விட்டு கண்ணை பார்த்து கேட்க முடியாத ஒரு அசுத்தம். ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் இந்த சபைக்கு என்ன இருக்குது? பரிசுத்தாவியானுடைய வரங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். வரங்கள். அன்பு நிறைந்த சபை அது. 1 கொரிந்தியர் 13 பார்த்தீங்கன்னா ஃபுல் லிஸ்டே இதுக்கு தான். அன்பு. ஐயா, ஒரு பக்கம் ஒரு மனுஷனுக்கு இந்த இருக்கும்போது அடுத்த பக்கம் என்ன இருக்குது? இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ லொக்கேஷனும் பொசிஷனும் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். நீ பொசிஷனில் இருந்துட்டு லொக்கேஷனை பேசினா பிரச்சனை உனக்கு. பிரச்சனை கிடையாது. ஆனால் லொக்கேஷனில் இருந்துட்டு பிரச்சனையே ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஜப கூட்டத்தில், உபவாச கூட்டத்தில், மற்ற நேரத்தில் வந்து பண்ணினா அது ஒரு வாரத்துக்கு ஒரு நாளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த நிமிடமே அது உனக்கு பிரச்சனையாகி மாறிடும். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிப்பு என்று சொல்லும்போது நாங்களாம் கற்றுக்கிட்டது என்னென்னா, ரட்சிக்கப்பட்டால் அதுக்கு மேலே தப்பே பண்ண மாட்டோம். என்ன கேட்டால் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நிறையா. அப்போ தப்பு பண்ணதே தெரியல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால். ரட்சிக்கப்பட்ட பிறகு க்ளீனாக லிஸ்ட் இருக்குது. இன்னைக்கு கூட இருக்குதா இல்லையா? போன வாரம் தப்பு பண்ணீங்களா? போன வாரம் தப்பு பண்ணாதவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். ஆமாம், போன வாரம் பொய் சொல்லாதவங்க, ஏமாத்தாதவங்க, நம்ம பிள்ளைகளுக்கே சொல்லி தந்துக்கிறோம். யாராவது நம்மளை தேடி வந்தால் அதான் வேண்டாத்தால் வீட்டுக்கு வந்தானா உடனே மனைவி பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா தூங்குறாருன்னு சொல்லு. என்னது? அப்பா தூங்குறாரு. அவர் உள்ளே வருதை தடுக்கிறதுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ நம்ம தவறுகளை செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்கன்னா 3 ரட்சிப்புகள் இருக்குது. எழுதி கொள்ளுங்க. 3 ரட்சிப்பு. 1, நாம் ரட்சிக்கப்பட்டோம். அது ரோம நிருபத்தில் இருக்குது. பிற்பாடு உங்களுக்கு அதை சொல்கிற நேரத்துக்காக. அதுக்கு பேர் என்னென்னா, நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பது ரைச்சஸ்னஸ், கிறிஸ்துவுக்குள். பாருங்கள், அது பொசிஷன். என்னைக்கு நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாய் அன்னைக்கே நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாய். ஆமென். அது கடந்த காலம். சொல்லுங்க பார்க்கலாம்.
அது எது? ஆவிக்குரிய மனுஷன். மனுஷனுக்கு 3 காரியம் இருக்குது. இப்போ அலெக்ஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். அலெக்ஸுடைய ரட்சிப்பில் ஒன்று ரைச்சஸ்னஸ். ஆனால் அடுத்த இது ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், அது என் ஆத்துமா. ஆத்துமானா என்ன அர்த்தம்? அறிவு, உணர்வு, சித்தம். ஆமேன். இப்போ கூட நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சில அறிவுகள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஆள் என்ன மேலேருந்து கீழே வந்துட்டான், உன்னை என்ன பண்ண போகிறான் அப்படின்னு உன் அறிவு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எனக்கு தெரியாது, உங்கள் அறிவை கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் உள்ளே என்னென்னதோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த அறிவு, உணர்வு, சித்தம் இது இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த உலகத்தில் இந்த சரீரம் இருக்கிற மட்டும் அது வேலை செய்யும். ஆமேன். பாருங்கள், எத்தனையோ பேர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கணும், நிறையா பேர் வரல. நீங்களா வந்திருக்கிறீங்க, அதுக்கு பேர் என்னது? சித்தம். நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? ஐ வில் கோ டு த சர்ச், ஐ வில். ஆனால் நாளை பற்றி எனக்கு தெரியாது. அவன் ரொம்ப பேசுகிறார் இருந்தால் போகலாமா வேணாமான்னு. அப்போ சித்தம் என்ன ஆகுது? தடுமாறுது. சித்தம் ஒரு பெண்டுலம் மாதிரி, கடிகாரத்தில் இருக்கிற பெண்டுலம் மாதிரி. சித்தம் ஒரு நேரம் ஆவியோடு சேர்ந்துடும், அடுத்த நேரம் சரீரத்தோடு சேர்ந்துடும். ஆவி என்பது ராஜா, சரீரம் என்பது அடிமை. ஆனால் இவன் நடுவில் இருக்கிறவன் வேலைக்காரன், ஊழியக்காரன். வேலைக்காரன் யாரோடு சேர்ந்து இருக்கணும்? ராஜாவோட. ஆவி மனுஷனுக்கு பேர் என்னது? பரிசுத்தவானுக்கு பேர் என்னது? ராஜா. ஆமேன். ராஜாதி ராஜாவாகி இயேசுக்கு பேர் என்னது? பரிசுத்தமானவர். ஆனால் இந்த இதில் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்குன்னா எதை வச்சு ரட்சிக்கப்படுது? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் என்றால் அதை செய், இதை செய்யாத, அதை செய், இதை செய்யாதுன்னு 10 கற்பனைகளை சொல்லுது இல்லை. 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்ததே என்னன்னா, மனுஷனால் அது கையாள முடியாது. டோன்ட் அண்ட் டூ முடியல உன்னால. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருது என்ன? உன் ஆத்மாவிலே நீ அனுதினமும் உன்னை புதுப்பித்து கொள்ள. அதே ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் அந்த சபைக்கு, எந்த சபையை பரிசுத்தம் என்று சொல்கிறான்னா அந்த சபைக்கு சொல்லித்தரான். என்ன சொல்கிறான்? உன்னுடைய மனது எப்படி புதிதாக்கப்பட வேண்டும்? அனுதினமும். சொல்லுங்க பார்க்கலாம். 24/7, 365 நாள், 24 மணி நேரம் ரினியூ பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த ரினியூக்கு நிறைய பேர் இருக்குது. ரூமினேஷன் என்று சொல்வார்கள், அசை போடுகிறது. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, ரினியூ என்று சொல்லும்போது வடிகட்டுது. அதுக்கு பேர் என்னது? காஃபி போடும்போது காஃபியை அந்த 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 பவுடரை போடும்போது, ஃபில்டரை போடும்போது கடைசியில் என்ன பண்ணுறீங்க? எதை எடுத்துறீங்க? அந்த ஃபில்டரில் இருக்கிற அதை எடுத்துட்டு காஃபியை மட்டும் நீங்கள் குடிக்கிறீங்க. ஃபில்டரோடு குடிச்சு பாருங்கள், தொண்டை போயிடும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் ஃபில்டரோட காஃபி குடிக்குது, அனுதினம் புதிக்கிறது இல்லை. பரிசுத்தத்துக்கு சரியான இந்த மனதுக்குரிய உபயோகத்தை கத்தர் வைத்துக்கிறதுனா கர்த்தருடைய வார்த்தை. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அனுதினமும் அதை வைத்து புதித்து கொள்ள வேண்டும். என்னுடைய தகப்பனார் இதை அதிகமாக எனக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அதில் ஒன்று என்னென்னா, எழுதி கொள்ளுங்க. கருப்பு மாடு, எல்லாம் சொல்லுங்கள், கருப்பு மாடு பச்சை புல்லை தின்னு சிவப்பு ரத்தத்தை உருவாக்கி வெள்ளை பாலை தருது. எந்த கலரில் ஆரம்பித்தது? கருப்பில். எந்த கலருக்கு போகுது? பச்சைக்கு. பச்சைக்கு போட்டு எங்கே போகுது? இது ரெண்டும் வெளியில், கருப்பும் பச்சையும் வெளியில், ஆனால் சிவப்பும் ஒயிட்டும் உள்ள. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஆமேன். நீ என்னதான் கருப்பாக இருந்து என்ன பண்ணாலும் அந்த பச்சை புல்லை மாடை பாருங்கள், அது போன உடனே அசை போட ஆரம்பிக்கும். அது அசை போடும்போது அந்த பச்சை அப்படியே ஒரு நேரம் இங்கே அதுக்குடைய ஸ்டமக்கே வேறு என்று சொல்வார்கள், இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி கொண்டாடும், திருப்பி அசை போடும், திருப்பி கொண்டாடும். எது மட்டும் அந்த பச்சை கலர் என்னவா மாறணும்? ரத்தத்துக்கு பேர் என்னங்க? ஜீவன், உயிர். பாலுக்கு என்ன விட்டமின்? பால். நம்ம ஊரில் விட்டமின், ஏன்னா தண்ணி பாலாக்குதால் அது விட்டமினே கிடையாது இல்லையா? சொல்லுங்கள், என்ன விட்டமின்? அது என்ன? புரோட்டீன் இல்லையா? பால் ஆகாரம் ஆரோக்கியமானது. ஐயா, கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது அப்படி தான் உன் பரிசுத்தம் இருக்க வேண்டும். யூ ஸ்டார்ட் வித் பிளாக் பட் யூ எண்ட் வித் ஒயிட்.
ருசியற்ற ஒரு காரியத்தில் இருக்கிற, ஆனால் கடைசியில் ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். ஆமென். இப்போ பாருங்க, இந்த பரிசுத்தம் என்பதை உன்னன்னு சொல்கிறேன், இந்த மனசை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்கூல் ஆஃப் ஹெர்மிட் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, முனிவர்கள்லாம் படிக்கிற இடம், இந்த சன்னியாசிகள்லாம் படிக்கிற இடம். அவங்க அதிகமாக வசனத்தை படிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு மோர் ப்ராக்டிக்கல். சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக செய்கிற ஆட்கள். அதில் ஒன்று, ஒரு நாள் என்ன, அந்த முனிவர் ஸ்கூலில் அவங்களுக்குன்னு வேலையெல்லாம் உண்டு. இந்த ஜூனியராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா முனிவர்கள். ஒரு நாள் சீனியர் முனிவர் என்ன பண்ணார், 2 பசங்களை அனுப்பிச்சார். போய் அந்த ஆத்தங்கரையில் இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் போய் என்ன பண்ணேன், பொருட்கள்லாம் சாப்பிட்ற பொருட்கள்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஸோ 2 பேரும் போனாங்க. போய் எங்கே போய் முட்டிக்கிட்டாங்க, ஆத்தங்கரையில் போய் அவர்கள் ஆற்றை கடந்து போகிறதுக்கும் போது அங்கே ஒரு கிழவி, சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு கூணாக இருக்கிற ஒரு கிழவி அந்த ஆத்தங்கரையை தாண்ட முடியாமல் தவித்து கொண்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். அவள் நின்றுட்டு இருக்கும்போது இந்த 2 முனிவரில் ஒரு தம்பி என்ன பண்ணார், ஐயோ இந்த கிழவி தவிக்குதே, இது எப்படியாவது அந்த கரைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் ஸ்கூல் ஆஃப் ஹெர்மிட்லாம் மறந்துட்டு இந்த கிழவி என்ன பண்ணான், முதுகில் வைத்து ஆற்றுக்கு என்ன சொல்லுது, அக்கறைக்கு கொண்டு போய் அவனை விட்டுட்டான். இதை பார்த்த பக்கத்தில் இருக்கிற முனிவன் சொன்னான், நம்முடைய உபதேசத்துக்கு, நம்முடைய ஒழுங்குக்கு இதெல்லாம் நீ செய்யவே பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, அப்போ நீ என்ன ஆயிட்ட, அசுத்தவானா மாறிட்ட. போ மார்க்கெட் போயிட்டு வா, நான் திருப்பி இந்த மேட்ரை எங்கே போய் சொல்ல போகிறேன், சீனியர் முனிவர்கிட்ட போய் சொல்ல போகிறேன். அவன் பாருங்க, அவன் அந்த கிளவியை ஆத்தங்கரையில் விட்டு அதோடு அந்த மேட்ரை என்ன பண்ணிட்டான், இந்த பையன் மறந்துட்டான். நான் கூட இருக்கிறவன் இந்த மேட்டரை கடைக்கு போகும்போதும் மண்டையில் வச்சுருந்தான், திருப்பி வரும்போதும் மண்டையில் வச்சுருந்தான். இப்போ அதை தூக்கிட்டு எங்கே வந்துட்டான், ஸ்கூல் ஆஃப் ஹெர்மிட்ஸ்க்கே வந்துட்டான். பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற இடத்துக்கே வந்துட்டான். ஆனால் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த சீனியர் கேட்குறான், இவன் சொல்கிறான், ஐயா ஒன்று தெரியுமா ஐயா, இந்த பையன் பண்ண அக்கிரமம் என்ன பண்ணிட்டான், நம்ம எதோ உபதேசத்துக்கு தவறு என்று சொல்கிறோமோ அதை என்ன பண்ணிட்டான் அவன், நம்ம ஊர் பாஷையில் தீட்டு, தப்பு பண்ணிட்டான், தொட்டுட்டான், பார்த்துட்டான், தூக்கிட்டான். அந்த முனிவர் தலைவன் பார்த்து சொன்னாடே, இவன் அமைதியாக இருந்தான், தூக்கினவன் அமைதியாக இருந்தான். அப்போது அந்த தலைவர் கேட்டாடே, இவன் சொல்லுறதுலாம் ரைட்டா? ஆமாம் சார், அது செஞ்சான், அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சான், அவ்வளோதான். அந்த முனிவர் என்ன தம்மா சொன்னார், டே தப்பு பண்ணது யார் தெரியுமா, யார் தூக்குன அந்த கிழவியை தூக்கி உதவி செஞ்சவன் அவன் கிடையாது, யார், நீ தான். அவன் வேற கையால் முதுகால் போய் தூக்கி வச்சுட்டு அதோடு என்ன பண்ணிட்டான் மேட்ரை. நீ இந்த மேட்ரை எங்கே வச்சுட்டு கொண்டாடுற, இங்கேருந்து ஆத்தங்கரையை தாண்டி, ஆத்தங்கரையிலேருந்து கடையை தாண்டி, கடையிலேருந்து திருப்பி வந்து இப்போ அந்த மேட்ரை எங்கே கொண்டான்ட்ட, ஆலயத்துக்கே சபைக்கே கொண்டான்ட்ட. அப்போது அசுத்தம் யார், நம்ம தான். ஆனால் இன்னும் பிரச்சனை இருக்குது. ரோமாபுரியில் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்தது. ரோமாபுரி போனீங்கன்னா வேட்டிக்கன் இருக்குது இல்லையா, கத்தோலிக்க இடம். அந்த நாட்களில் பல நூற்றாண்டுகள் முகமது நபி இஸ்லாமை தேவனை தேடிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ரோமாபுரியில் ஒரு பெரிய வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்னா, அவர்கள் வைத்திருந்த அந்த பரிசுத்த தண்ணீர், ஹோலி வாட்டர், சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே போனீங்கன்னா ஐயர் என்ன பண்ணுவார், தெளிச்சா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, ஹோலி ஆகிடுவீங்க. ஆமேன். நமக்கு அந்த மாதிரி இல்லையா. ஆனால் இன்றைக்கி அவங்க ஹோலி வாட்டர், நம்ம ஹோலி ஆயிலெலாம் வச்சுருக்கிறோம், கைக்குட்டை வச்சுருக்கிறோம், பல காரியங்கள்லாம் வச்சுருக்கிறோம், போர்வை கூட வச்சுருப்போம் போல். ஆனால் அங்கே ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. என்னது, அந்த ஹோலி வாட்டரில் திடீரென்று ஒரு என்ன பண்ணிடுச்சு, போய் உள்ளே விழுந்துருச்சு. விழுந்த பிறகு இந்த சைடில் இருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் இல்லை, இந்த சைட்லலாம் சொன்னாங்க, அந்த ஹோலி வாட்டரில் விழுந்ததால் என்ன ஆயிடுச்சு, தண்ணி ஹோலி என்ன ஆயிடுச்சு, அன்ஹோலி ஆயிடுச்சுன்னு. ஆனால் இங்கே இருக்கிற இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஹோலி வாட்டரில் இந்த விழுந்ததால் என்ன ஆயிடுச்சு, ஹோலி ஆயிடுச்சு.
கை தட்டுங்க பார்க்கலாம். என்ன கை தட்டுறீங்க? ஏங்க இவங்க அன்ஹோலின்றாங்க, நீங்கள் ஹோலின்றீங்க. இதுதான் இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒரு பெரிய எழுப்புதல், வாக்குவாதங்கள். நீயா நானா? பரிசுத்தத்தில் நீயா நானா? இல்லை. இயேசு சொல்கிறார், தேவன் சொல்கிறார், டேய் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல். அந்த நான் என்ற வார்த்தை, கர்த்தர் என்ற வார்த்தை எபிரேய பாஷையில் என்ன சொல்லிக்குது? ஐ ஆம் தட் ஐ ஆம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிற தேவன். பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஆத்மா மறுரூபமாகிறது, சரீரம் எப்பத்தமாகவும் ஆண்டவர் வரும்போது அது மட்டும் நம்ம கால் எதை தொட்டுக்கிட்டு இருக்குது? சொல்லுங்க, எதை தொட்டுக்கிட்டு இருக்குது? பூமி. ஆனால் தான் மோசே போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், டேய் மோசே, இந்த வனாந்திரத்தில் மீதியானன்ற வனாந்திரத்தில் நீ நிற்கிற, என் ஊழியத்தை செய்யணும், என் அழைப்பை கீழ்ப்படிந்து செய்யணும்னு விரும்புகிற, ஆனால் நீ நிற்கிற பூமி பரிசுத்தம். நான் சொல்கிறேன், இந்த தாம்பரமே, இந்த இடத்துல இந்த சபையே எங்கே இருக்குது? பரிசுத்த பூமி. உன் தரையில் இன்னும் நீ தொட்டுக்கிட்டு இருக்கிறீன்னா என்ன அர்த்தம்னா, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவள். உன் சரீரம் எங்கேருந்து வந்தது? மண்ணிலிருந்து. இன்னும் மண்ணில் தான் என்ன பண்ணுற. ஆனால் நான் வந்துட்டேன்னா அது என்ன ஆகிடும்? பரிசுத்த பூமியாய் மாறும். நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை சொல்லும் பொழுது 3 காரியம். ஒன்று, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும்போது என்ன நடக்குது? இட் இஸ் டாக்ஸ் அபவுட் த பவர் ஆஃப் காட். ஆனால் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய பிரசன்ஸை காமிக்குது. ஆனால் கடைசியில் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்வது என்னன்னா, ஆண்டவரோடு நம்ம இருக்க போகிற காரியங்கள். ஆமென். பவர், பெனல்டி, பிரசன்ஸ். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரைச்சஸ்னஸ், சாங்டிஃபிகேஷன் அண்ட் க்ளோரிஃபிகேஷன். நீதிமானாய் மாற்றுகிறது, அடுத்தது பரிசுத்தவானாய் அல்லது சுத்திகரிக்கப்பட்டவனாய் மாறுவது, மூன்றாவது மகிமையாய் மாறுவது. நான் சொல்கிறேன், இந்த சபைக்கு இந்த நாட்கள் இந்த 3 கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறார். இந்த 4 செவத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர் வீட்டில் இருக்கிற ஆட்கள் இதை பார்க்க போகிறார்கள். ஆமென். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் நீதிமான், அவர் பரிசுத்தம். ஆனால் அந்த நீதிமான் என்ற வார்த்தை நம்ம எடுத்துக்கொள்ளுதே இல்லை. நீதிமான்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த தேவனோட சமமாய் நிற்கிறது. மோசே யெகோவா தேவனோடு நின்னது போல இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனோடு கர்த்தருடைய வார்த்தையோடு நிற்க வேண்டும். ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? 3 நீதி எழுதிக்கோங்க பார்க்கலாம். நம்பர் 1 சுயநீதி, நம்பர் 2 அநீதி, நம்பர் 3 நீதி. நீதி என்றால் ரைச்சஸ்னஸ், சுயநீதி என்றால் செல்ஃப் ரைச்சஸ்னஸ், அநீதி என்றால் அன்ரைச்சஸ்னஸ். இன்னைக்கு நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோங்க? இந்த சுயநீதி தான் இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? ஆண்டு கொண்டு இருக்குது சபையை. நான் ஒழுங்குள்ளவன், நான் சரி, நீ சரியில்லை, உன் குடும்பம் சரியில்லை, இந்த சபை சரியில்லை, உன் உபதேசம் சரியில்லை. இதெல்லாம் சொல்கிறவன் அந்த காலத்தில் யாருன்னா பரிசேயனும் சதுசேயனும் வேத பாரகரும் இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்று, அவங்க அவ்வளோ சொன்னால் கூட அவங்கக்கிட்ட சில பரிசுத்தம் காணப்பட்டது, சில ஒழுங்குகள் காணப்பட்டது. எழுதி கொள்ளுங்க. நம்பர் 1 பரிசேயர்கிட்ட இவ்வளவு சுயநீதிக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஒழுங்காக கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தை அப்படியே கரைச்சி குடித்தவர்கள். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் அப்படிப்பட்டவன். வேதத்தை நம்ம என்னைக்கு வாசித்தோம்? வசனம் கோயிலில் ஒரு வசனம் வாசிக்கிறதுக்கே என்ன பண்ணுறோம்? சும்மா பல்ட்டி அடிக்கிறோம், குட்டிக்காரனை அடிக்கிறோம். அவனுங்க வாயில் வசனங்கள் புரண்டு வரும். இத்தனைக்கும் அவங்ககிட்ட சுயநீதி இருக்குது, செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இருக்குது. 2வது, அவங்க நல்லா ஜெபிப்பானுங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜெபிப்பான். எங்கே ஜெபிப்பானுங்க? வெறும் வெள்ளிக்கிழமை கோயிலில் ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ரோட்டில் நின்னா கூட என்ன பண்ணுவானுங்க? நாங்கள் மற்றவர்களுக்கு போகல இல்லைங்க, நான் பரிசுத்தவான் அப்படின்னு நடு ரோட்டில் சிக்னல் லைட்டில் நின்று அவன் ஜெபம் பண்ணுவான். நமக்கு கோயிலில் ஜெபிக்கிறதே பெரிய காரியம். எங்கே? சிக்னல் லைட்டில், வீட்டில் ஜெபிக்கிறதே பெரிய காரியம். 3வது, ஒழுங்காக தசம பாகம் தருகிறவர்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். அம்மா குட்டி அம்மா, ஜூன் மாதம் கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க.
என்ன அதுக்கு வேதத்தை பார்க்குறீங்களா? தசம பாகம் கொடுத்தீங்களான்னா எங்கே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். கொடுத்தீங்களா? அம்மா என்ன பார்க்காதீங்க, கொடுத்தீங்களா சொல்லுங்கள். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தன்றோம். ஆனால் அநீதி செய்கிறவன் அவன் என்ன பண்ணுறான்? சுயநீதி உள்ளவன் வேதத்தை படித்து பாருங்க, அவன் ஏராளமான தசம பாகத்தை தருகிறவன். பரிசெயன் வெளியே காமிப்பான், வெளியே தூக்கி போடுவான் மற்றவர்களுக்கு. அந்த அளவுக்கு பரிசுத்தவான். வேதம் சொல்லுகிறது, வல்லுநர்கள் சொல்கிறாங்க, 75லேருந்து 95% கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் தசம பாகத்தில் இந்த பரிசுத்த தேவனை என்ன பண்ணுறாங்க? திருடுறாங்க. அம்மா நீ திருடுறது காசு இல்லை, தேவனுக்கு காசு தேவையில்லை. ஆனால் உன் பரிசுத்தம், சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பான். சுத்தம் என்பது ஏதோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இல்லை, உன் பண விஷயத்தில், உன் கொடுக்கறது இல்லை, உன்னுடைய ஜபத்தில். அதை காட்டிலும் பெரிய இது என்னன்னா, இந்த சுயநீதி உள்ளவர்கள் மிஷன் மைண்டட். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன மிஷன் மைண்டட்? இயேசுவை அறியாத ஜனங்கள் மத்தியில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஜனங்கள். வேதத்தில் இப்போ நான் டைம் இல்லை, அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, இந்த பரிசேயர் சதுசேயர் என்ன சொல்கிறாங்க? இயேசு சொல்கிறாரு, ஒரு ஆத்துமாக்காக இவன் எங்கே கிளம்பி போகிறானாம்? கடல் கடந்து போகிறான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை ஆத்துமாக்கு? ஒன் சோலுடைய மிஷினை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பரிசேயன், சுயநீதி உள்ளவன். ஒரு ஆத்துமாக்காக அவ்வளோ தூரம் போகிறாயன். விசுவாசிகளே, சபையே, நம்மை பரிசுத்தம் என்று சொல்லிக்கிறோமே, தூயர் என்று சொல்லிக்கிறோமே, நம்ம ஒரு வாரம் கடலை தாண்டி போக வேணாங்க. உன் வீட்டு எதிர்க்க இருக்கிற ஜனங்களை நீ சந்தித்தாயா? அவனுக்கு நீ சொன்னியா அசுத்தம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன? நம்ம சொல்லவே இல்லையே. மிஷன் மைண்டட். சொல்லுங்க பார்க்கலாம், இதெல்லாம் யாருக்கு? சுயநீதி. சுயநீதி உள்ளவனுக்கே இவ்வளோ இருக்குதுன்னா நீதிமானுக்கு எவ்வளோ இருக்கணும்? நீதிமானுக்கு எவ்வளோ இருக்கணும்? இதை காட்டிலும் சத்தமாக சொல்லுங்க. இந்த வாரம் முடித்துக்குள்ளே இதெல்லாம் அதிகமாய் மாறப்போகிறது. ஆமென். உங்கள் ஜெபம் மாறப்போகிறது, வேத வாசிப்பு மாறப்போகிறது, கொடுக்கிறது மாறப்போகிறது, ஊழியம் செய்கிறது மாறப்போகிறது, ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறது என்ன பண்ண போகுது? மாறப்போகுது. பரிசுத்தம் என்றால் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இல்லைங்க. பரிசுத்தம், உன் பரிசுத்தம் வெளியில் இருக்கிற சமுதாயத்தை பாதிக்க வேண்டும். ஆமென். நீ ரோட்டில் நடந்து போனாலே ஒரு அற்புதம் நடக்கணும், பிசாசு ஓடணும். ஆமென். ஒரு வித்தியாசத்தை காமிக்கணும். ஒரு வசனத்தை காமிக்கிற பாருங்க, படித்து பாருங்க அந்த வசனத்தை. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம். தேங்க்யூ. 5, 6, 7 நிமிடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 11ஆம் அதிகாரத்தில், லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில், மிருகங்களில் விரிகுளம் புல்லதாயிருந்து குளம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகள் எல்லாம். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பைபிளில். விரி குழம்புகள் பிரிந்திருக்க வேண்டும், 2வது அசை போட வேண்டும். இந்த 2 மிருகங்களை அங்கே சொல்லுது. இப்படிப்பட்ட மிருகங்களை என்ன பண்ணணும்? வாசிங்க. நீங்கள் புசிக்கலாம். நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, புசிக்கலாம். எதை புசிக்கணும்? சுத்தமுள்ள மிருகங்களை புசிக்கணும். இந்த 11ஆம் அதிகாரம் அசுத்தமுள்ள மிருகத்தையும் சொல்லி காமிக்குது. எனக்கு விசுவாசியே, நீ என்ன செய்கிறாய் என்பதை இன்னைக்கு மாலையில் நீ தெரிந்துட்டு இந்த இடத்த விட்டு நீ செல்ல வேண்டும். இப்போ கீழே படிங்க. இவைகள் யாவை? ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுளம் புல்லதுமானவைகளில். பாருங்க, இப்போ பாருங்க, மாறிடுச்சு. அங்கே விரிகுழம்பு பிரிந்திருக்க வேண்டும், அசை. 2மே பாசிட்டிவ், 2மே ஒரு விசுவாசி கிறிஸ்தவன் சபை செய்ய வேண்டியது, கிறிஸ்தவன் செய்ய வேண்டியது. ஆனால் இங்கே என்ன மாறிடுச்சு? மிருகங்களின் விரிக்குழம்பு
இரண்டாக பிரிந்துக்குது, நெகட்டிவ், தவறு. ஐ மீன் ரைட்டு. அடுத்தது ஒட்டகமானது என்னம்மா அந்த அந்த வசனத்தை போடு தம்பி. அவங்க 3வது வசனத்தை போடுப்பா. 3வது வசனம். குழம்புகள் அசை போடுகிற மாணவிகள் எல்லாவையும் நீ புசிக்கலாம். 4வது வசனம். ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுளம்புள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லாதபடியா. பாருங்க, ஒட்டக காலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? சேர்ந்து இருக்கும், பிரிஞ்சு இருக்காது. ஆனால் மேலே சொல்லப்பட்ட மிருகங்கள் அது பிரிஞ்சு இருக்கும். சிம்பிளாக அவங்களுக்கு சொல்கிறேன், நேரம் கடந்து போகிறதால சிம்பிளாக சொல்கிறேன். பன்றிகள் இருக்குது இல்லையா, அந்த பன்றி காலை பாருங்கள், ரெண்டும் எப்படி இருக்கும்? பிரிஞ்சிருக்கும். இது என்ன சொல்கிறாரு லேவியராமத்தில் மோசே? அவன் தான் என் தேவனை பார்த்தவன். இத்தனைக்கு தேவனை அவன் முகமுகமாக பார்க்கல, அவன் தேவனுடைய பின்புறத்தை பார்த்தான். ஆனால் கோயிலுக்கு வந்து விசுவாசிகள் மட்டும் நிற்கும்போது அவனுடைய மகிமை, பரிசுத்தம் எல்லாம் எப்படி ஆச்சு? பிரகாசமாய் கண்ணே அவங்களால குருடாக்கி போட்டது. தெரியுமா உங்களுக்கு? எப்படி பவுல் வந்து வெட்ட வெளிச்சத்தில் இயேசுவை பார்க்கும்போது அவன் கண்ணு என்ன ஆயிடுச்சு? குருடாயிடுச்சு. அந்த அளவுக்கு. இப்போது அந்த பன்றிக்கு 2 கால்கள் பிரிந்திருக்குது. என்னத்தை சொல்லி தராரு? நீ உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. உலகத்துக்கும் உனக்கும் என்ன இருக்கணும்? ஒரு வித்தியாசம் இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, வித்தியாசம். குழம்புகள் பிரிந்திருந்தால் அதுக்கு பேர் என்னது? வித்தியாசம். அசை போடுது என்றால் என்ன அர்த்தம்? வசனத்தை வரம் பேசுகிறவனா இல்லாதபடி அந்த வசனத்தை என்ன பண்ணணும்? கருப்பை என்ன மாற்றணும்? பச்சையை என்ன மாற்றணும்? சிவப்பை என்ன மாற்றணும்? கடைசியில் என்ன வருது? அதுதான் என் அசை போடுறது. ஆமென். நம்ம இப்போ என்ன பிரச்சனை? விசுவாசிக்கு சிலவன் வசனத்தை தியானிக்கிறான், படிக்கிறான், ஆனால் செயலில் கொண்டு வர மாட்டேன்றான். சிலவன் ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சேர்ந்து இருக்காத, பிரிந்திரு. இந்த உலகத்தில் அதுதான் தொடக்கத்திலே சொன்ன லேவியராம 26ஆம் அதிகாரத்தில் நான் பரிசுத்தராக இருக்கும் போல நீங்கள் என்ன பண்ணுங்க? காரணம், இந்த உலகத்திலேருந்து நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அங்கே ஒட்டகங்கள் பல காலங்கள்லாம் சொல்லுது. ஆனால் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அது கீழே இருக்குது, நிறையா இருக்குது. வீட்டில் போய் அந்த 11ஆம் அதிகாரத்தை படிங்க. ஆனால் கீழே படிங்க பார்க்கலாம். அந்த 29 தரையில் ஊறுகிற பிராணிகள் எல்லாம் சொல்லுங்க. தரையில் ஊறுகிற எல்லாம் சொல்லுங்க. தரையில் நடக்கிற இல்லை, தரையில் ஊறுகிற பிராணிகள் என்ன? பெருச்சாலியும் எலியும் சகல விதமான ஆமையும் உடும்பும் அழுகும் ஓனானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே. ஏன் இவைகள் என்னத்தை காமிக்குதுன்னா, இவைகள்லாம் இந்த தரையோட தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணுது? ஒட்ட வச்சிருது. உலகத்தோட நம்முடைய ஆழத்துவத்தை என்ன பண்ணிக்கிறோம்? ஒட்ட வச்சிடும். இதெல்லாம் வந்து அசுத்தம் என்று லேவியராமத்தில் சொல்கிறார். நீ சுத்தமாக இருக்கணும். பறவைகளை பற்றி பேசுகிறாரு, எதை நீ சாப்பிடணும். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, பழைய ஏற்பாட்டு இந்த நிபந்தனைகள் அதை தெரிந்து இன்றைக்கு சடங்காச்சாரமாக நல்ல கவனம். ஊழியத்தில் பரிசுத்தத்தில் 4 காரியம். இந்த பரிசுத்தத்தை ரிலிஜன் கண்ணாடியை போட்டு பார்க்கலாம். 2வது, அதை வந்து ரொட்டீனாக பார்க்கலாம். சொல்லுங்கள், ரொட்டீனாக பாருங்கள். ஒவ்வொரு முறை கோயிலுக்கு வரும்போது ஆராதனை எப்படி இருக்குது? அவங்க தெரியும் என்ன பாட்டு பாட போகிறாங்க. ஸ்லோ பாட்டு 2 பாட்டு, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பாட்டு 4 பாட்டு, அதுக்கப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் தான் செய்கிறீங்க இல்லையா? நம்ம விசுவாசிகளும் தெரியும், ஐயா இங்கே போக போகிறாருன்னு. இதுக்கு பேர் ரொட்டீன். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹோலினஸ் ரொட்டீன் கிடையாது, ஹோலினஸ் ரிலிஜன் கிடையாது. 3வது, ஹோலினஸ் இஸ் நாட் ரிச்சுவல். ரிச்சுவல்னா என்னது? சடங்காச்சாரங்க. எங்கள் வீட்டுக்காரன் கல்யாணத்துக்கு போகிறாருங்க, கச்சேரிக்கு போகிறாரு என்பதல்ல தேவனுடைய ஆலயத்துக்கு. ஹோலினஸ் இஸ் ரியல். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். சத்தமாக சொல்லுங்கள். யார் அந்த ஹோலினஸ்? இயேசுவா? நீங்கள் தாங்க. உங்களை பார்த்து சொல்லுங்கள், என்னை பார்த்து சொல்லுங்கள், நான் தான் ரியல். சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்த்தா தெரியலையம்மா அப்படின்னு அந்த மாதிரி கேள்வி வரவே கூடாது.
ரியல். இந்த சபை என்னது தாம்பரத்தில்? ரியல். ரிச்சுவல் கிடையாது, ரியல். ரொட்டீன் கிடையாது, ரியல். ஆமென். ரிலிஜன் கிடையாது, ரியல். இன்னைக்கு ரியல் இல்லைங்க ஆவிக்குரிய வட்டாரத்தில். இது மூணுமே பல கர்ணங்களில் பல வர்ணங்களில் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த காரியத்தை நீ படிக்கும்போது ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் என் நேரத்தை முடிக்க விரும்புகிறேன். 8:30க்கு முடிக்கணும் இல்லையா? ஒரே ஒரு வசனம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம். ஏசாயா 6 சீக்கிரமாக படிங்க. அதில் ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, 3ஆம் வசனமோ 2ஆம் வசனமோ. பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சேருபீன்கள் என்ன பண்ணாங்க? துதித்து கொண்டாங்க. ஆனால் தொடக்கம் எப்படியா இருக்குது? உசியா மரணம். எல்லாம் சொல்லுங்க, உசியா மரணம். அந்த உசியா ராஜா பெரிய ராஜாங்க. அவன் பாருங்க 16 வயசில் ராஜாவாக மாறினான். 52 வருஷம் ஆண்டு கொண்டு இருந்தான். இன்னும் அருமையான ஆளுகை. 10 வருஷம் ஆளுது, 4 வருஷம் 5 வருஷம் ஆளுது பெரிய காரியமாக இருக்குது இல்லை நம்ம ஊரில். அவன் 52 வருஷம் சிறப்பான ஒரு பக்தியுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு ராஜா உசியா ராஜா. அப்படிப்பட்டவன் அந்த இஸ்ரேல் ஜனத்தில் வரும்போது சில கை எண்ணத்தக்கதான ராஜாக்கள் இருந்தாங்க. தாவீது, எசக்கியா, இன்னும் சில ராஜாக்கள். அதில் ஒன்று இவன். அவ்வளோ பெரிய ராஜா. ஆனால் அவன் திடீர்னு மறிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு என்ன இருந்தது? குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் எப்படியா வந்துச்சு அவனுக்கு? இவ்வளோ பெரிய ராஜா, 16 வயசில் தெரிந்து கொள்ளப்பட்டவன், 52 வருஷம் சிறப்பாய் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய கற்பனையின்படி பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு ராஜா, ஆண்டவன் ராஜா. ஆனால் திடீரென்று என்ன பண்ண? அசுத்தம் வந்துச்சு அவன் கையில். ஏன் தெரியுமா? ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை இவன் என்ன பண்ணிட்டான்? ராஜா என்ற ஸ்தானத்தில் எடுத்துக்கொண்டான். என்னைக்கு அதை கையை வச்சானோ, அசுத்தத்தில் கையை வைக்காதன்னு ஆண்டவர் சொல்கிறா பாருங்க. எனக்கு நேரம் இல்லை. ஆரோனுடைய லேவியர்களுடைய அபிஷேகம் இருக்கிறவன் தான் இதை செய்யணும். ஆனால் யார் செஞ்சிட்டா? இந்த ராஜா செஞ்சதால் அன்னைக்கே என்னாச்சு? குஷ்டரோகம் வந்தது மட்டும் இல்லை, அவன் மரித்தாயா. அந்த மரிக்கும்போது தான் உசியா ராஜா இறந்த பிறகு ஏசாயாவின் கண்களை கர்த்தர் திறந்தார். அவன் வானத்தை பார்க்குறான், சிங்காசனத்தை பார்க்குறான். சிங்காசனத்தில் யார் வீற்றிருக்கிறா? இங்கிலீஷ் பைபிள் யார்கிட்டனா இருக்குதா? ஆங்கில பைபிள் யார்கிட்டனா இருக்குதா? ரைட்மா. ஐசாயா 6:1 படிக்க பார்க்கலாம். In the year that King Uzziah died, I saw the Lord. 1 minute. I saw the Lord. எல்லாம் சொல்லுங்க. I saw the Lord. சத்தமா சொல்லுங்க. I saw the Lord. என்ன லார்ட் போட்டுக்குது? I saw the Lord. No. Letter. Capital letter. Capital. Uppercase. எல் கேபிட்டலாக இருக்கும், மிச்சம்லாம் Small. ஸ்மால். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் அசாயா சோ சிங்காசனத்தில் லார்ட். ஆனால் அதுக்கப்புறம் படிங்கம்மா. I saw the Lord. ஓகே அது முடிச்சுங்க. அடுத்தது படிங்க. Seated on the throne, and the train of his robe filled the temple. Above him was seraphim, each with 6 wings. Okay. With 2 wings they covered their faces, with 2 they covered their feet, and with 2 they were flying. And they were calling to one another, Holy, holy, holy is the Lord Almighty. 1 minute. Holy, holy, holy is the Lord Almighty. 1 minute. வேகமாக படிக்காது. Slowly. Holy, holy is the Holy, holy is the Lord wait a Almighty. minute. Lord. L uppercase. L அப்புறம் O or D, it's all uppercase. ஆல் அப்ப கேபிட்டல் சொல்லணுமா? அப்பர் கேஸ் டவுன் கேஸ்லாம் சொல்லிட்டு Okay, வேணாம். all கேபிட்டல் capital. சொல்லுங்க பார்க்கலாம். கேபிட்டல். ஐயா என்னய்யா பார்க்கும்போது சிங்காசனத்தில் சின்ன லார்டுடைய இது இருக்குது, இங்கே வந்து கேபிட்டல் இருக்குது. என்ன அர்த்தம் தெரியுமா விசுவாசியே? இதை சொல்லி நான் முடிச்சிட நேரம் கிடையாது. ஒன்று என்ன தெரியுமா? கேபிட்டல் லெட்டரில் வர்றதுக்கு பேர் என்னன்னா யாஹ்வே. சொல்லுங்க பார்க்கலாம். யாஹ்வேன்னா என்ன அர்த்தம்னா த சேக்ரெட் காட். அது அவருடைய நாமம். சொல்லுங்க பார்க்கலாம். நாமம். ஆனால் 1ஆம் அதிகாரத்தில் ஏசாயா பார்க்குறான் பாருங்க, அது நாமம் கிடையாது, அதுக்கு பேர் ஆட் அடோனாய். சொல்லுங்க பார்க்கலாம். Ad Adonai. பரிசுத்தம் என்றது சேக்ரெட் காட். பட் அவங்க முதல் சிங்காசனத்தை பார்த்தது சேக்ரெட் காட் மட்டும் இல்லை, சாவரின் காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுக்கு பேர் நாமம் இல்லை, அதுக்கு பேர் டைட்டில். சொல்லுங்க பார்க்கலாம். Title. The title of God.
பாருங்க என்ன இது. ஆனால் தமிழில் அப்படி கிடையாதுங்க. எல்லாமே ஆண்டவரை பார்த்தா. ஆனால் தமிழில் ஆண்டவர் கர்த்தர்னுக்கும். விளங்குதா உங்களுக்கு? இது எதை காமிக்கிறது? நம்முடைய பரிசுத்தம். சிங்காசனத்தை பார்க்கும்போது அவன் பல காரியங்களை பார்த்தாங்க. ஆனால் ஒன்றே அவன் இத்தனையும் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், பரிசுத்தர் 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 என்று ஓயாம. இங்கிலீஷில் ட்ரூலி 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 இன்னொரு வார்த்தை இருக்குது, வெரலி வெரலி வெரலி. ஆனால் எபிரேய பாஷையில் படித்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ட்ரூலி. ட்ரூலி மட்டும் கிடையாது, வெரலி மட்டும் கிடையாது, அகெயின் அண்ட் அகெயின் மட்டும் இல்லை, ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஆமேன். அப்படின்னா நமக்கு என்னது? மீட்டிங்கு சொல்லுங்கள். மீட்டிங்கு நம்மளாம் ஆமீன் எப்போ சொல்லுவோம்? ஆனால் ஏசாயா ஆமீன் எப்போ சொல்கிறான்? சேரு மீன்கள் எப்போ சொல்கிறாங்க? ஐயா பரிசுத்தமுள்ள தூதனே அவரை பார்த்து பரிசுத்தன்னா நீ நானும் அசுத்தமானேன் என்று சொன்னானே, அவன் இவர்களை பார்த்து ஆமேன் 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 என்று சொல்லும் பொழுது, ஆமேன்னா அப்படியா இருக்கிறது என்பது மட்டும் இல்லை, அது இயேசுக்கு தேவனுக்கு கொடுத்த அநேக நாமங்களில் ஒரு நாமம். ஆமேன். நான் சொல்கிறேன், ஏசாயா அந்த நாமத்தை அறிந்த பிறகு அவனுடைய வாய் சுத்தமாச்சு, கண்ணு சுத்தமாச்சு. ஏன்னா கண்ணில் 2 ரெக்கை, காலில் 2 ரெக்கை. கண்கள் தரிசனத்தை காண்பிக்குது, கால்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் வெற்றி ஜெயம் ஆசீர்வாதத்தாலே நடப்பேன், பரிசுத்தத்தில் நடப்பேன் என்று சொல்லத்தக்கதான அந்த தரிசனத்தை பார்த்தான். அதுக்கப்புறம் கடைசியில் சொல்கிறான் ஓ. எல்லாம் சொல்லுங்க ஓ. தமிழ் என்னது? ஆவா. என்னது ஓ? ஓ அப்படின்னு சொல்கிறான். நான் அதமானேன். கரெக்டாக சொன்னார். பார்த்து சத்தமாக சொல்லுங்கள். அதான் நல்ல ஃபீலிங்கோட சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயோ அதுதான் வேணும் நமக்கு. சும்மா ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஐயோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயோ. குடும்பத்தில் இப்படி போன உடனே ஐயோன்னு சொன்னீங்கன்னா வருத்தியாச்சிருவாங்க அந்த தெருவிலையே. ஓ இருந்ததுங்க. ஓ என்னன்னா, பரிசுத்த தேவனை நாம் பார்க்கும்போது நம்ம தவறையும் பார்க்குறோம், அதோடு நம்முடைய கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் பார்க்குறோம். One side, when you see the holiness of God, you see ஓ ஐயோ. எனக்கு நேரம் இல்லை. யோபு சொல்கிறான் ஐயோ அப்படின்னா, ஆபகுக்கு சொல்கிறான் ஐயோ அப்படின்றான், பேதுரு சொல்கிறான். மீன் பிடிச்சி எல்லாம் கிடைச்ச பிறகு நம்மளாம் என்ன சொல்கிறோம்? தேங்க்யூ லார்ட், நான் ஃபிஷ் கம்பெனி வச்சுக்கிறேன், இந்த ஃபிஷ் எல்லாம் எங்கே பண்ண போகிறேன்? லாரியில் பேக் பண்ணி. என்ன சொன்னான் பேதுரு? ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு. அது என்னத்தை காமிக்குது? அந்த மீன் திரளான இது கொடுக்கும்போதே இயேசுவை, இத்தனைக்கு 3 வருஷம் பழகின பையன் அந்த இயேசுவை பரிசுத்தராக பார்க்குறான். ஆமேன். இன்னொரு இடத்துல புயலில் போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு எங்கே படுத்துக்கிட்டு இருக்கிறார்? பரிசுத்த தேவன் பரிசுத்த தலகானை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆமேன். சொல்லுங்கள், பரிசுத்த தலகானை. நீங்கள் தலை வைக்கிற தலகானை கூட எப்படி இருக்கும்? அதில் தலை வச்சு பாருங்கள், தூக்கம் வரும். தூங்கினார். ஆனால் நடுவில் என்ன வந்துச்சு? காற்று, புயல், தண்ணி. இது வரும்போது ஐயரே நாங்கள் மடிக்கிறோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்பி நின்னார். அவங்க தட்டி எழுப்பினாங்க. அவர் எழுப்பி நின்று இவங்களோட பேசலை. யாரோட பேசினார்? காற்றோட. ஒரே வார்த்தை தான் சொன்னார். என்னது? யார் சொல்கிறா? பரிசுத்த தேவன் உனக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் பேசுகிறார். உடனே என்ன நின்றுச்சு? இந்த பசங்க என்ன சொன்னாங்க? நல்ல வேலை காப்பாற்றினீரியா, நாங்களும் இத்தனை வருஷமாக தண்ணியில் இருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு புயல், இந்த மாதிரி ஆழம், இந்த மாதிரி கேட்டு பார்க்கல, நல்ல பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டு வந்துட்டோம், நல்ல வேலை எங்களை கூட்டு வந்துட்டீர் ஆண்டவரே, சோத்திரம் 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 அப்படின்னு சொல்ல. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தூரத்தில் நின்றுட்டு, அந்த படகுலையே நின்றுட்டு, இவர் யாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படிப்பட்டவரோ சொல்லலை. இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வங்களும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, இவரை போல ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை. அந்த தேவன் தான் உங்கள் தேவன். ஆமென். ஏதோ மீனை கொடுக்குறார், காற்றை நீட்டுறார் இல்லை, பரிசுத்த தேவன் உன்னோட கூட இருக்கிறார். நீ இக்கரையிலேருந்து அக்கறை போக முடியும், இல்லாமையிலேருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் உன்னோட கூட இருக்கிற ஒரு பரிசுத்தர். பரிசுத்தர். எல்லா கண்கள் மூடி இந்த பாட்டை பாடுவோம்.
எஃப். பரிசுத்தர் பரிசுத்தர். முழங்கால் படிட்டு பரிசுத்தர் 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 என தூது பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் என்ற கூட்டம் பரிசுத்த கூட்ட நடுவில் கைதடி பாடுவோம். ஜோதி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஒரு சாங் சார். மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ. கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ. கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடா அருள்வார். பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீதானரும் அருள்வார். சுத்தம் வெறும் எல்லா கைகளை வைத்து பாடுவோம். எல்லாரும் கரங்களை வைத்து அசுத்தம் யாவும் நீங்குமே. பாடுங்க. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. பாவி விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. கேட்போமா இந்த வேளையில கேட்ட பரிசுத்தத்துக்கு நேராக என்னை நடத்தும் ஆண்டவரே. இரக்கம் செய்ய மாட்டீரோ. என்னை பரிசுத்தவானாகும்படியாக நீதிமான்களாகும்படியாக என்னை பிரித்தெடுத்து இருக்கிறீரே. நாங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களாக இந்த தாம்பரத்தில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக ஒரு பரிசுத்த சபையாக விளங்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு எல்லா விதமான பிடிக்காத காரியங்களை கர்த்தர் அகற்றி போடுவீராக. நாங்கள் வெளி வேஷம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய வாயில மாத்திரம் அல்ல எங்களுடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தத்தை பிரதிபலிக்க எங்களை பிரித்தெடுத்து இருக்கிறீரப்பா. எங்களை பிரித்தெடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிரித்தெடுப்பின அனுபவத்தை எங்கள் அனுதின வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. அழைத்தவர் உண்மை உள்ளவராயிற்று. எங்களை மரண பரியத்தில் நடத்துவேன்னு சொன்னவராயிற்று. நான் உலகத்தோடு கூட ஒட்டு போகாதபடிக்கு உலகத்தாரை போல வாழாதபடிக்கு அந்த பிரித்தெடுப்புள்ள வாழ்க்கையில வாழும்படியாக பரிசுத்தமாய் வாழும்படியாக நீதியாய் வாழும்படியாக உண்மையாய் வாழும்படியாக எங்களை பிரித்தெடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பிரித்தெடுப்பின அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. உலகத்தோடு நாங்கள் வேஷம் போட வேண்டாம் ஆண்டவரே. தேங்க்யூ. எங்கள் உன்னதமான அழைப்பை கொடுத்திருக்கிறீர். மகிமையான அழைப்பை கொடுத்திருக்கிறீர். மக்கோடான கோடி சோத்திரம். பேசின தாசனுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொருடைய மக்களுடைய உள்ளத்தில் இந்த வார்த்தை விதைக்கப்படுவதாக.
இதை அவர் தொடர்ந்து அசை போடும்படியாக, மெடிடேட் பண்ணும்படியாக, தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் துதிகனமையும் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all. கர்த்தர்